நம்ம வந்து மழைநீரை சேமித்து தண்ணீர் விற்பனைக்கு கல்லணை ஒன்று வல்லணை கட்டிய கரிகால சோழன் பிறந்த மண்ணில் தண்ணீர் விற்பனைக்கில்லை என்ற நிலையை உருவாக வேண்டும்னா அண்ணா சீமான் அண்ணன் சொன்னாங்க. ஒன்றுதான் பொருளாதாரம் இருக்கடா, நீ மழை தண்ணி சேமிடா, மக்களுக்கு கூடுறா, நீ இருக்கிற இடத்துல தண்ணியே விற்கக்கூடாதுடா அப்படின்னாரு. அது அழகா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி பண்றீங்க? அது எப்படி பண்றீங்க? 2016 வரவேற்கையில போட்டிருந்தாங்க, நாம் தமிழ் கட்சியின் ஆட்சியில் தண்ணீர் விற்பனைகள் என்ற நிலையை உருவாக்குவோம் அப்படின்னு. எல்லாரும் என்னோட நண்பர்கள் சொல்றவங்க, பாக்குறவங்க, அந்த புத்தகத்தை படிக்கிறவங்க எல்லாம் கேள்வி கிண்டல் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு. நீ சொல்றது உங்க அண்ணா சொல்றதுலாம் யாருப்பா, இதெல்லாம் பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது அப்படின்னாங்க. எப்படிடா செயல்படுத்துறது? அப்ப மழை தண்ணி சேமிக்கணும். மழை தண்ணி எப்படி சேமிக்கிறது? நம்ம இடத்துல இருக்கிறத நம்ம கிணறு, குளம், குட்டை இதில் நம்ம சேமிச்சிடணும். ஒரு சின்ன குட்டை வெட்டிருக்கோம் பின்னாடி. நம்ம இடத்துல பெய்கிற மழை தண்ணி வெளியில போகாது, நம்ம இடத்துக்குள்ளே பூமியிலேயே விட்டுடுறோம். கிணத்துல விடுறோம், ஒரு சின்ன குட்டை ஒன்று வெட்டிருக்கோம், அதில் விட்டுடுறோம். அதை எடுத்து எந்த விதமான ரசாயனம் கலப்பு இல்லாமல் சுத்திகரித்து பொதுமக்களுக்கு கொடுக்குறோம். தண்ணி நான் ஒரு தினந்தோறும் ஒரு 20,000 லிட்டரு எடுத்துகிட்டு போகிறாங்க. முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 2 பானையில் வச்சுருந்தேன். ஒரு 20 லிட்டர் 30 லிட்டரு எடுத்துகிட்டு போனோம். இந்த சாலையில் மருத்துவமனைக்கு போகிறவங்க, இந்த காய்கறி விற்கிறவங்க, இந்த அவங்கெல்லாம் வந்து குடிச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் 1 லிட்டர் பாட்டிலில் பிடிச்சிட்டு போனாங்க.